பாக்குறப்பவே தெரியுது, ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு. பாஸ் கிடைக்காதவங்களே நிறைய பேர் வந்து தளபதி ஒரு மூஞ்சியை பார்க்க மட்டுமே வந்திருக்காங்க. முதல்ல வந்து என்னோட பர்சனலா பார்த்தா பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கறாரு. பெண்களுக்கு சம உரிமைன்னு சொல்லி பதிவு கொடுக்கும் போதே கொடுத்துட்டாரு. எல்லா அணிலையும் சரி, எல்லா இடத்துலயும் பெண்களுக்கு பெருசா மதிப்பு கொடுத்திருக்காரு. இவர் சொல்றது இல்லாம பதிவு கொடுக்கும் போதே அதிலே காமிச்சிட்டாரு பெண்களுக்கு எவ்வளவு மதிப்பு தந்திருக்காருன்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு பாதுகாப்பா இருப்பாருன்னு உறுதியா சொல்லியிருக்காரு. அதுக்கான ஸ்டெப்பும் எடுத்திருக்காரு. அதெல்லாம் இருக்கிறதால தான் நாங்க வந்து பெண்கள் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கோம். வீரமங்கைகள் அவங்கெல்லாம் நம்ம விடுதலைக்காக ரொம்பவே பாடுபட்டவர்கள். அதெல்லாம் பின்னோக்கி தான் நாங்க வந்து தளபதி கண்டிப்பா பெண்களுக்கு பாதுகாப்பானது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பா என்ன மக்களின் உரிமை என்னமோ அது மக்களுக்கே போய் சேர்ப்பாருன்னு நம்புறேன். பெண்களுக்கு பெண்ணுரிமைக்கு பேசுவாரு. ஜாதி ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கிறது ப்ராப்ளமே அதான். முதல்ல வந்து முன்னெல்லாம் பெண்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லாம இருந்துச்சு. இப்போ பெண் குழந்தைங்களுக்கு இல்லாம இருக்கு. அதனாலேயே பெண்களுக்காக நிறையவே பேசுவாரு. அது கண்டிப்பா பேச வேண்டிய விஷயம் தான். ஜாதி பார்த்தோம்னா நம்ம இதுல வந்து ஜாதி மதம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. எல்லாருமே சமம்ங்கிற மாதிரி தான் அவர் கொள்கையை எடுத்திருக்காரு. அதெல்லாம் தாண்டி கண்டிப்பா தளபதி வரணும்னு தான் இவ்வளவு மக்கள் அவர் பாஸ் இல்லாம உள்ள பாஸ் இருக்கிறது இல்லாத மக்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. இதுவே அவங்க வெற்றியின் முதல் படின்னு நான் நம்புறேன். கண்டிப்பா ஏதாவது நல்லதா தான் பேசுவாரு. அதுவும் புதுசா எதனா சொல்லுவாருன்னு கண்டிப்பா நம்புறோம். அது நம்பிதான் வந்திருக்கோம். நம்மளோட இலக்கு 2026 தான். கண்டிப்பா நம்ம தளபதியா முதலமைச்சரா உட்கார வைக்கிறது தான் இவ்வளோ பேரும் பாடுபட்டு இருக்கோம். ஒரு வருஷம் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில இருக்கு. இது வந்து 2ஆம் ஆண்டு தொடக்க விழா மட்டும் இல்ல, ஒரு தமிழகத்தோட ஒரு புதிய ஆட்சிக்கான ஒரு ஆண்டு விழாவாகவும் அதுக்கான தொடக்க விழாவும் நாங்க எல்லாரும் நினைக்கிறோம். ஈடுபாடு காரணம் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால 40 வருஷத்துக்கு முன்னால எப்படி ஒரு தமிழ்நாடு இருந்ததோ அதே மாதிரியான நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. எதை சொல்றேன்னா அடிப்படை வசதியை சொல்றேன். குடிநீர் வந்து நிறைய ஊர்ல வந்து தினந்தோறும் தண்ணீர் வர்றதே கிடையாது. என்னோட சொந்த ஊர் வந்து கைத்தாறு 10 நாளைக்கு ஒருக்கா தான் தண்ணி வரும். அதுக்கப்புறம் சாலை வசதி கண்டிப்பா கிராமங்கள்ல எல்லாம் வந்து மோசமா தான் இருக்கு. ஒரு கிராமத்தோட வளர்ச்சி தான் ஒரு நாட்டோட வளர்ச்சின்னு நான் சொல்லுவேன். அது வந்து கண்டிப்பா வந்து வளர்ச்சி இல்ல. வெளியே பேசிக்கிறாங்க, மற்ற மாநிலத்தை விட வந்து தமிழ்நாடு வந்து எல்லாத்துலயுமே பெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. ஆனா அது உண்மை இல்ல. கண்டிப்பா முழு உண்மை கிடையாது. கஷ்டப்பட்டவங்க கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. அடிப்படை வசதி இல்லாதவங்க இருக்காங்க. அதை கண் கூட நாங்க பாத்துட்டு இருக்கோம். அதிகமான மேடைகளையும் சரி அறிக்கைகளையும் சரி அதெல்லாம் பேசுறது. கண்டிப்பா வந்து பெண்களுக்கான முன்னுரிமை வந்து தலைவர் கொடுக்கறாரு. அதை வந்து அவர் ஆட்சிக்கு வந்தா அது பரிபூர்ணமா அதை வந்து நடைமுறைப்படுத்துவாரு. உங்களுக்கு தெரியாதது இல்ல, பெண்களுக்கு வந்து சின்ன வயசு பெண்ணுக்குனாலும் சரி முதியோருக்குனாலும் பாதுகாப்பே இல்லங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். சமீபமா நான் திருநெல்வேலி கலெக்டரேட் பக்கத்துல தான் இருக்கேன். கலெக்டரேட்டுக்கு பின்னாலேயே ஒரு வயசான அம்மாவுக்கு அபியூஸ் நடந்திருக்கு. அது வந்து நிறைய விஷயங்கள் வெளியே தெரியாம மறைக்கப்படுது. அதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து மாற்றம் வரணும். அபியூஸ் நடக்கிறது வந்து உண்மை. அது வந்து கண்டிப்பா ஒரு தண்டனைக்குரியதா கொண்டு வரணும். இது வந்து வாய் வார்த்தையா தான் மத்தவங்க சொல்றாங்க. ஆனா தளபதி அவங்க கண்டிப்பா செயல்படுத்துவாங்க. அது வந்து நாங்க முழுமையா நம்புறோம்.